ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சிக்குக்குடிய ஒரு நியூ ஒன் ஷாட்டர். ஓகேவா? ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இதை நேம் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட் கிஸ் வித் மை நியூ பாஸ். அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ஸ்டோரி ரெக்கார்ட் பண்ணுறேடா. எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாமாடா? இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு பார்ட்டி காமிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய பார்ட்டி, இது ஒரு பிஸ்னஸ் பார்ட்டி தான். இப்போ ஒரு பர்சன் செம்ம வைப்பாக இருக்காங்க. எவனிச்சுனா அப்படி சொல்கிறாங்க. என்னடா அப்படி சொல்கிறாங்க? நீ எதுக்கடா இவ்வளோ குடிக்கிற சொல்கிறாங்க. டே, எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு தெரியுமா சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி சொல்லி கேட்குறாங்க. பாரு, இந்த பாஸ் நம்மளை சாவடிப்பான் தெரியுமா. கொஞ்சம் கூட ஒரு பிரேக் டைம் கூட கொடுக்க மாட்டான். ஒரு ஃபோனை கூட பார்க்க முடியாது, அந்தளவுக்கு வேலை வாங்குவான். நல்ல வேலை அவன் எங்கேருந்து இந்த கம்பெனி சேல் பண்ணிட்டான். இந்த கம்பெனி யார் வாங்கிறான்னு தெரியல. இவன் போகிறப்ப தானே நம்மளுக்கு நல்லதே பண்ணுறா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறா இன்னொரு பர்சன் கேட்குறாங்க. ஆமாடா, என்னமோ பார்த்தியா, இது வரைக்கும் இந்த கம்பெனியில் ஒரு பார்ட்டி கொடுத்ததே கிடையாது. இவன் முதல் தடவை அவன் போராட்டத்துக்காக நம்மளுக்குலாம் ஒரு குட் பை பார்ட்டி கொடுத்துருக்கான். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. ஜிம் பேக்குங்க அச்சோ, அவன் நம்மளை விட ரொம்ப பெரியவர வயசில் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், பெரியவன். கொஞ்சமாவது ஒரு யங்ஸ்டர்ஸ் ஆச்சு, எல்லோரும் எவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி நினைப்பாங்க சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாதவன்டா, வேலை கொடுத்து சாவடிப்போம் அப்படி சொல்லிட்டு நம்ம எவன்ஜின் பேசிட்டு இருக்காங்கடா. ஜிம் பார்க்குறாங்க. சரி சரி, ரொம்ப குடிக்காதா சொல்கிறாங்க. குடிக்கிறதுலாம் ஒரு விஷயம் இல்லை மோச்சி, இந்த குடிக்க சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. டே, நான் பேசுகிறேன் ஆண்டிக்கிட்ட, நீ குடிக்க சொல்கிறாங்க. சரிட்டு கொஞ்சமாக ஜிம் ட்ரிங்க் பண்ணுறாரு. ஓகே சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்குது, எல்லாம் வைப் பண்ணுறாங்க. ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு சொல்கிறாங்க. என்னடா மோச்சி, உனக்கு என்ன டவுட்டு அப்படி சொல்லிட்டு என்னமோ கேட்குறாங்க. இல்லை, என்னமோ நாளைக்கு யாரும் நியூ பாஸ் வர போகிறான்னு சொன்னாங்கன்னு இருக்குது. ஆமாம் சொல்கிறாங்க. யாராக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ இவர் போகிறாருன்னா இவர் மாதிரி யாராவது ஒருத்தர் வருவாங்க சொல்கிறாங்க. யாரோ மிஸ்டர் ஜோன்றவங்க தான் வாங்கியிருக்காங்களா சொல்கிறாங்க. மிஸ்டர் ஜோன், ஆமாம், அவர் அந்த கம்பெனி வாங்கியிருக்காராம் சொல்கிறாங்க. அவர் இவர் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்போம் சொல்கிறாங்க. தெரியல அப்படி சொல்கிறாங்க. அந்த சாயை எந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டோ வரப்போகிறவங்க எப்படி ஸ்ட்ரிக்டாக இருப்போறாங்க தெரியல. நம்ம எப்போ போல ஒர்க் பண்ண தான் சொல்கிறாங்க. கரெக்டு தான் சொல்கிறாங்க. ஆமாம், இவரையே அந்த கம்பெனி சேல் பண்ணிட்டாரு சொல்கிறாங்க. அவருக்கு எதுவும் ஃபாரினில் எதுவும் பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருக்காமா சொல்கிறாங்க. அப்படியா? ஆமாம் சொல்கிறாங்க. அந்த ரீசனால் தான் அப்படி சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு இங்கே என்னும் யோன்ஜின் ஜிமின் மட்டும் தான் ட்ரிங்க் பண்ணிட்டுருக்காங்க. அவரும் ரொம்ப ஹாப்பி வைப்பாக போயிட்டுருக்கோம். இப்போ ஒரு பர்சன் வராங்க. ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிமின் டர்ன் பண்ணுறாங்க. அச்சோ, இவரா எங்கேருந்து வந்தார் சொல்லி ஜிமின் பார்க்குறாங்க. சொல்லுங்கள் லுக்காஸ் அப்படி சொல்கிறாங்க. எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, காலேஜ் டைமில் கேட்டேன் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அதான் டைம் கொடுங்கன்னு சொன்னேன். இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லை. இப்போ சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லு அப்படி சொல்கிறாங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போது யோன்ஜின் ட்ரிங்க் பண்ணிட்டு போகிற அந்த ட்ரிங்க்கை டக்குன்னு துப்பிடுறாரு. எப்படின்னா லைட்டாக துப்பிடுறாரு, ஸ்பிரிட் ஆகிடுது. டேரெக்டாக நம்ம லுக்காஸ் மேலே பட்டது. அப்படி திட்டுறாரு. சாரி ஹேங் சொல்லிட்டு அவர் தள்ளிக்கிறாரு. சாரி சீனியர்ன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போது என்ன பார்க்குறேன், என்ன லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ யோன்ஜின் தான் என்ன சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, என்ன மூச்சு புதுசாக இதை கதை சொல்கிறான் அப்படி சொல்கிறாங்க. தெரியலையே அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம லுக்காஸ் பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜிம், எனக்கு நல்லா தெரியும் ஓகேவா, நான் படித்து முடிச்சுட்டு ஜாப்பு ஜாயின் பண்ணிட்டேன் சொல்லிட்டு. நீ படித்து முடிச்சு 6 மந்த் ஆகுது, நீ ஜாப்பு ஜாயின் பண்ணிட்டேன். இவங்க 2 பேர் தான் கூட இருக்காங்க இப்போ வரைக்கும். அப்பவும் சரி இப்பவும் சரி, எப்போ இவங்க மட்டும் தான் இருக்காங்க. நீ யாரையும் லவ் பண்ணல, நீ ஸ்டில் சிங்கிளாக தான் இருக்க, நல்லா தெரியும் ஓகேவா. ஸோ போய் சொல்லாத. ஒன்று நான் அப்பயே சொல்லிட்டேன், நான் லவ் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்தா, நீ லவ் பண்ணல, இப்போ டேட் பண்ணலாம் ஓகேவா. கொஞ்சம் டைம் டேட் பண்ணிட்டு கொஞ்சம் டேஸ் டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம் ஓகேவா. என்கிட்ட உனக்கு என்ன ஜிமின் பிடிக்கல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் சினியர், உங்களை எனக்கு பிடிக்காமலாம் இல்லை. அப்புறம் சொல்கிறாங்க, எனக்கு உங்கள்கிட்ட லவ் ஃபீல் வரல சினியர். எனக்கு லவ் ஃபீல் இல்லாமல் எப்படி ஒரு பர்சன் வந்து மேரேஜ் பண்ணி கூட நீங்களே சொல்லுங்கள் சொல்கிறாங்க. நீ டேட் பண்ணி பாரு ஜிமின், எனக்கு டைம் கூட, எனக்கு கொஞ்சம் ஒரு சான்ஸ் கூட, அப்புறம் நம்ம டேட் பண்ணி பார்த்தா நமக்கு லவ் வரும்ல சொல்கிறாங்க. இல்லை, எதுவும் ஃபோர்ஸ் பண்ணி வரக்கூடாது சீனியர் சொல்கிறாங்க. இப்போ ஒன்று பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் சீனியர் சொல்கிறாங்க, உன்னை மட்டும் பேசல ஓகேவா சொல்கிறாங்க. நான் ஜிம்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். இல்லை, அவனுக்கு தான் உங்கள் மேலே விருப்பமே இல்லையாமே, நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம், நீங்கள் எதுக்கு தள்ளி போகலாம்ல அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம லுக்காஸ் பார்க்குறீங்க. பாரு ஜிமின், நீ இப்போலாம் ஒரு கம்பெனியில் போய்ட்டு ஹார்ட் ஒர்க் பண்ண கஷ்டப்படணும் அவசியமே இல்லை ஓகேவா. என்னை மேரேஜ் பண்ணிட்டேன், என்னோட அப்பாவோட கம்பெனி, நானும் அங்கே தானே சிஓவாக இருக்க போகிறேன். நீ என் கூட ரொம்ப ஹாப்பியாக அழகாக ஒரு லைஃப் லீட் பண்ணலாம் ஓகேவா. இதெல்லாம் தேவையில்லாத உனக்கு, நீ எதுக்கு எங்களை கஷ்டப்படும் என்ன இருக்கா என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை சீனியர், எனக்கு கூட கஷ்டம் இல்லை, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நானே என்னோட ஓன் ஃபீல்டில் நிற்கணும் ஆசையாக இருக்குது. நான் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஒர்க் பண்ணாலும் சரி, என்னோட ஓன் ஃபீல்டில் நிற்கணும், எனக்கு அது கஷ்டமே கிடையாது சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம லுக்காஸ் பார்க்குறவங்களுக்கு எப்படி தான் சொல்லி புரிய வைப்பேன். ப்ளீஸ் ஜிம், எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, என்னோட அப்பாட்ட நான் பேசுகிறேன், உனக்கு நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. நான் தான் சொல்கிறேன், எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க சொல்லிட்டு போய் சொல்லாது ஜிமின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க சரியாக சொல்கிறாங்க. சரி ஓகே, எங்கே இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறது சொல்லிட்டு, இங்கே பாரு ஜிமின், உண்மையாகவே உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ப்ரூவ் பண்ணிட்டேன், நான் உன் லைஃப்பில் வரவே மாட்டேன் ஜிமின்னு சொல்லிட்டு நம்மளுக்கா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என்னதுக்கு உண்மையாகவே சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வரமாட்டேங்க, டிஸ்டர்ப் பண்ண முடியும், நான் கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், எனக்கு நல்லா கான்ஃபிடென்ட்டாக தெரியும் உனக்கு பாய் ஃப்ரெண்டே இல்லைன்னு சொல்லிட்டு லுக்கா சொல்கிறாங்க. எனக்கு இருக்காங்க சீனியர், அவங்களுக்கு வந்து பப்ளிக்காக இதெல்லாம் சொல்கிறதுக்கு பிடிக்காது, அதனால தான் இது வரைக்கும் நான் வந்துட்டு அவங்க கூட வெளில கூட போகல, அதனால தான் உங்களுக்கு தெரியாமல் இருக்குது சொல்லிட்டு நம்ம
ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ என்ன வந்து மாறி மாறி பார்க்குறாங்க, யாரடா சொல்கிறாங்க சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ லுக்கா சொல்கிறாங்க, சரி ஓகே எங்கே அப்படி கேட்குறாங்க. ஜிமின் தான் அவங்களும் இங்கே தான் இருக்காங்க சொல்கிறாங்க. இங்கே சொல்கிறாங்க. ஆமாம் இங்கே தான் இருக்காங்க சொல்கிறாங்க. சரி ஓகே எங்கே அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்த்துட்டு இங்கே தானே சொல்கிறாங்க. என்ன யாரை சொல்லலாம்னு தேடுற யாரும் கேட்குறாங்க. இல்லை உண்மையாகவே இங்கே தான் சொல்கிறாங்க. சரிப்பா சொல்லு அப்படி சொல்லிட்டு அவர் பார்த்துருக்காங்க. உனக்கு உண்மையாக அப்படி பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா ஜஸ்ட் வேர்ட்ஸ் எல்லாம் இல்லை, நீ போயிட்டு அவரை கிஸ் பண்ணி அவர் தான் பாய் ஃப்ரெண்டை ப்ரூவ் பண்ணிட்டு அப்படின்னா இந்த செகண்ட் வந்து பண்ணிட்டு நான் வரவே மாட்டேன். அப்படி இல்லைனாக்கா இந்த செகண்ட் நான் உனக்கு கிஸ் பண்ணுவேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் இந்த செகண்ட் ஒன்று நான் இது ரொம்ப பொறுமையாக இருந்து எனக்கு அது பொறுமையாக இருந்து ரொம்ப கஷ்டமாயிட்டு ஓகேவா. இதுக்கப்புறம் நான் அந்த பொறுமையை இழந்துட்டேன். இன்றைக்கி மட்டும் உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீ கிஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணலை அப்படின்னாக்க நான் உனக்கு கிஸ் பண்ணி நீ தான் பாய் ஃப்ரெண்டு, நீ தான் வந்துட்டு மேரேஜ் பண்ணி போகிற, நான் உன்னை மேரேஜ் பண்ணி போகிற சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிடுவேன் சொல்லிட்டு நம்ம லுக்கா சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஷாக் ஆகிடுது. இப்போ யோஞ்சிருக்கு எனக்குமே இது கேட்க ஷாக் ஆகிடுது. சீனியர் என்ன பேசுங்கன்னு சொல்லிட்டு ஆமாம் நான் உண்மையாக சொல்கிறாங்க. பாரு ஜிமின், ஒன்று உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு என்ன ப்ரூவ் பண்ண, இல்லைனாக்கா என்ன ஒரு பாய் ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிக்கோ, உனக்கு 2 சாய்ஸ் தான் ஜிமின் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ கண்டிப்பாக விட்டு தப்பிச்சு ஆகணும். ஏங்க எனக்கு அவர்கிட்ட அப்படி ஒரு ஃபீல் வரவே வராது எப்போவுமே அப்படி சொல்லிட்டு ஜிமின் சுற்றி பார்க்குறாங்க. இப்போது அங்கே ஒரு பர்சன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக அழகாக அப்படி ஃபோன் பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. எப்படினாக்கா அவங்க வந்து இந்த வெளிலேருந்து உள்ளே வந்துட்டு என்ட்ரு ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பொண்ணுங்க பசங்க எல்லாரையும் அவங்களை பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்காரு பார்க்கறதுக்கு. ஜிமின் பார்க்குறாங்க. கண்டிப்பாக இந்த பசங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் லுக்காஸ் மாதிரி. ஏன்னா நான் வேறு யாராவது சாதாரண ஒரு சிம்பிளான ஒரு பையனை காமிச்சேன் அப்படின்னா அந்த பசங்க பயந்துருப்பாங்க. இவர் மிரட்டினா இவரை பார்த்தா போல்டாக தெரியுது, இவர் பார்த்தா எதுக்கும் பயப்படுற மாதிரி தெரியல, இவரை காமிச்சிருவோம் சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா சீனியர் சொல்கிறாங்க. சொல்லு ஜிமின் சொல்கிறாங்க. அவங்க தான் சொல்கிறாங்க. இப்போது அவங்க அந்த பர்சன் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. யார் அவங்க நான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜேகேவா அப்படி கேட்குறாங்க. அவர் பேர் ஜேகேவா இருக்குமோ சரி ஓகே சொல்லிட்டேன். ஜேகே தான் சொல்கிறாங்க. ஓ ஜேகே பாய் ஃப்ரெண்டு இதில் நம்பணும் சொல்கிறாங்க. நான் உண்மையாக தான் சீனியர் சொல்கிறாங்க. சரி ஓகே ஜேகே பாய் ஃப்ரெண்டாக இருந்தா நீ போய்ட்டு கிஸ் பண்ண நான் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி கதை சொல்கிறாங்க. போ நீ போய்ட்டு கிஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணிவிடு, அதுக்கப்புறம் நான் இந்த நிமிஷமாக இந்த பேச விட்டு போயிடுறேன். அப்படி இல்லைனாக்க இப்போ நான் கிஸ் பண்ணுவோம் ஒன்று அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நோ நெவர் அப்படி சொல்லி ஜிமின் நினைக்கிறாங்க மனசுக்குள்ள. அப்போ போ சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. க்ரௌடாக இருக்க எல்லோரும் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. ஓ எல்லோரும் பார்க்குறாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே உனக்காக நானே அவனை கூப்பிட்றேன் நீ வா சொல்லிட்டு அவருக்கு முன்னாடி போகிறாரு. ஜிமின் பார்க்குறாங்க. என்னடா பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இப்போது என்ன பார்க்குறேன்ட்டே இங்கே பாரு இனியோட இவருக்கும் உனக்கும் உள்ள பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஓட்டிட்டு ஓகேவா, இதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணாத சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறேன். நான் என்னடா பண்ண சொல்கிறாங்க. பாரு நீ ஏதோ பண்ணி சமாளி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே அந்த இவர் பின்னாடி போயிட்டு இருக்காரு. லுக்காஸ் பார்க்குறாங்க. ஜேகே எப்படி கூப்பிட்றாங்க. ஜேகே திரும்பி பார்க்குறாங்க. இவன் இதுக்கு நம்மளை கூப்பிட்றான்னு சொல்லிட்டு என்ன லுக்காஸ் சொல்கிறாங்க. என் கூட கொஞ்சம் வா சொல்கிறாங்க. சரிட்டு இவங்க போகிறாங்க. எங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் இந்த பார்ட்டியோடைய ஒரு ரெஸ்ட் ரூம் பக்கம் ஆல்மோஸ்ட் அந்த அங்கே தான் கொஞ்சம் டார்க் சைடாக இருக்கும், கொஞ்சம் சவுண்ட் இல்லாமல் இருக்கும். அந்த பக்கம் போகிறாங்க. இப்போது இந்த லுக்காஸ் நிற்க நம்ம ஜங்க் பார்க்குறேன். என்ன வேணும் உனக்கு எதுக்கு எனக்கு கூப்பிட்டு வந்தா சொல்லி கேட்குறாங்க. இப்போ லுக்காஸ் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே சிக்கன் ஒரு குட்டி பையன் கியூட்டான்னு இருக்கான். ஜங்குக்கு டான் பண்ணி பார்க்குறாங்க. யார்டான்ற போய் பார்க்குறாங்க. இப்போ நம்ம லுக்காஸ் பார்க்குறாங்க. சரி நீ சொன்ன நான் சொன்ன பண்ண சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. இப்போ யோனிச்சனும் என்னவும் பின்னாடி வந்திருப்பாங்க. வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நின்றுருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்ல ஜிமின் ஒன்று நீ பண்ண இல்லை நான் உனக்கு பண்ண சொல்கிறேன் நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவரும் சொல்ல ஜிமின் தான் டக்குன்னு ஷாக் ஆகிட்டு ஐயோ அது மட்டும் நடந்துக்கூடாது சொல்லிட்டு அப்படி ஜங்கு டான் பண்ணி பார்க்குறாங்க. ஜங்கு புரியலையே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் லுக்காஸை பார்த்து கேட்க இந்த பக்கம் ஜிமின் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அப்படியே ஜங்க் கூட டையை பிடிக்கிறாரு. ஜங்க் பார்க்க என்னன்ற மாதிரி ஏன்னா ஜங்கு ஜிமினோட ஹைட்டாக இருக்கா இல்லையா, அவர் கொஞ்சம் டையை பிடிச்சிக்கிட்டே இருக்கா. ஜங்க் அப்படியே கொஞ்சம் கிட்ட வராங்க. ஜிமின் போயிட்டு ஜங்க் கூட லிப்பில் அப்படியே அட்டாச் பண்ணிடுறாங்க. அட்டாச் பண்ணிட்டு அவர் அப்படியே பெக் மட்டும் கொடுக்கல, அப்படியே கிஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஜங்குக்கும் ஒன்றுமே ஜங்குக்கு ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்டே இருக்காரு. ஜிமின் பார்த்தா அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்னமோ யோனிச்சிடும் அப்படியே மவுத்தில் கை வச்சுறாங்க. இதை பார்க்குற லுக்காஸ்க்கு அவ்வளோக்கும் வருது. அப்போ வந்து அவன் பாய் ஃப்ரெண்டாக சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு அவருக்கு ஹேண்ட் அந்த பாலில் பஞ்ச் பண்ணிட்டு அப்படியே போயிடுறாரு. எதுவுமே சொல்லாமா. இப்போ என்ன பார்க்குறாங்க. என்னடா பண்ணுறா நம்ம மூச்சி அப்படி சொல்லிட்டு யோனிச்சிட்டு கேட்குறாங்க. யோனிச்சிட்டு பார்க்குறாங்க. இல்லை தெரியலையே இந்த மூச்சிக்கு கிஸ்லாம் பண்ண தெரியுமா சொல்லிட்டு அப்படி எட்டி பார்க்குறாரு சைடில். ஜிமின் நான் ஜங்கு டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. கிஸ் அப்போ தான் அவர் பிரேக் பண்ணுறாரு. பிரேக் பண்ணி பார்த்தா பக்கத்தில் லுக்காஸ் இல்லை, அவர் அங்கே போயிட்டுருக்காரு கோவமா. இப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே இப்போ தான் ஜங்க பார்க்குறாங்க. ஜங்கு அப்படியே ஜிமினே பார்த்துருக்காங்க. ஒரு வார்த்தை கூட பேசலை. ஜிமின் டக்குன்னு ஜங்கு பண்ணி பவ் பண்ணிட்டு சாரி சார் ஓகேவா சாரி அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சொல்லிட்டு ஜிமின் தான் கூட ஓட ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போ என்னமோ யோசிச்சுன்னு பார்க்குறாங்க. நீ நின்றுட்டா சொல்லிட்டு பின்னாடி ஓடி வராங்க. ஜிமின் தான் ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டு அப்படியே நின்றுருக்காரு ரோட்டில். அப்படியே பிரீத் வாங்கிட்டு இருக்காரு. என்னடா பண்ணா சொல்லி கேட்குறாங்க. பின்னா என்ன பண்ணுறது அவர் போயிட்டா தான் சொல்கிறாங்க. அவன் போயிட்டான், அவன் கோவமாக போயிட்டான். இதுக்கப்புறம் அவன் பக்கமே வரமாட்டான்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போது ஜிமினும் இல்லை எனக்கு என்ன பண்ணுறது தெரியலையா சொல்கிறாங்க. ஏன்டா மூச்சி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க
உனக்கு இஸ்லாம் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோன்ஜின் கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்கிறா இவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக கிஸ் பண்ணுறா, உனக்கு இஸ்லாம் பண்ண வருமான்னு கேட்குறாங்க. ஜிமின் தான் அது யாரும் தெரியாத பர்சன் தானே சொல்கிறாங்க. தெரியாத பர்சன் மாதிரி இல்லை, ஏதோ நல்லா தெரிஞ்ச பர்சன் கிஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு கிஸ்ஸு சொல்கிறாங்க. ஏன்டா அவர் யார் என்னன்னே தெரியாமல் நீ பாட்டு போய் கிஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. என்ன யாராவது பார்ட்டிக்கு வந்தவங்க தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லுக்காஸ் மாதிரி அவர் யாராவது ஒரு பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க. இதில் போயிட்டு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நான் சாரி கேட்டேன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் என்கிட்ட எனக்கு ப்ராப்ளமே வராது லுக்காஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்லிட்டு போயிடறாங்கடா, வாங்க போகலான்னு சொல்லிட்டு போயிடறாங்க. நம்ம ஜிமினா என்ன மாதிரி யோசிச்சாலும் ஏற்றுக்க முடியல. ஜிமினா பண்ணான்னு சொல்லிட்டு 3 பேர் பஸ் தான் போயிட்டு இருக்காங்க. ஜிமின் வரும்போதுலாம் ரொம்ப நர்வஸாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த கிஸ் அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியும் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டு அப்படியே தூங்கிடுறாங்கடா. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நியூ பாஸ் வராங்கன்னு சொல்லிட்டு 3 பேரும் போய் பக்கத்து தான் இருக்குது. 3 பேர் ரெடி ஆகிட்டாங்க. இவங்க எப்போயும் பஸ்ஸில் தான் வருவாங்க, பஸ்ஸில் தான் போவாங்க. போலாமா சொல்கிறாங்க. யோனிஜன் மட்டும் ஜிமின் ஸ்டில் அந்த ஜிமின் கிஸ் பண்ணது இதில் தான் நினச்சிட்டு இருக்காரு. என்ன பார்க்குறேன், நீ ஏன்டா ஒரு மாதிரி மந்திரிச்சு விட்ட மாதிரி இருக்க சொல்கிறாங்க. இல்லை உண்மையாகவே நேற்று ஒரு பாசம் கிஸ் பண்ணான்னு சொல்கிறாங்க. அவர் எவ்வளோ அழகாக இருந்தால் தெரியுமா சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க இவன் பாட்டை போய் கொடுத்துட்டானே நல்ல வேலை, அவர் திருப்பி உன்னை வாங்கி வைக்கல கணத்தில் அப்படின்னு சொல்லிட்டு யோன்ஜன் சொல்ல ஜிமின் பார்க்குறாங்க. என்ன அடிப்பாரா சொல்கிறாங்க. ஏன்டா ஒரு பர்சனுடைய பர்மிஷன் இல்லாமல் அவரை போய் கிஸ் பண்ணால் யாரும் அடிக்க மாட்டாங்களா சொல்கிறாங்க. ஆனால் அவர் ஜென்டில்மேன் நினைக்கிற சொல்கிறாங்க. ஜென்டில்மேனா இல்லை பேட் பாயானோ தெரியல, ஆனால் அப்படின்னு இருந்தார், ஃப்ரீ சைட்டாக நினைக்கிற சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அதை பற்றி பேசாத இனிமே சொல்கிறாங்க. ஆனால் நான் பேச மாட்டேன், ஆனால் உனக்கு அது ஞாபகமாக தானே இருக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் அப்படி ஞாபகம் இல்லை சொல்கிறாங்க. டே போய் சொல்ல ஃபஸ்ட்டு கிஸ்ஸு அது அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பர்சன் கொடுத்துருக்கு அதை சொல்லிட்டு நம்ம யோன்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி எடுத்துட்டு பேசாதடா சொல்கிறாங்க. சரி ஓகேவா சொல்லிட்டு ஃபைனலாக இவங்க கம்பெனிக்கு வராங்கடா. இங்கே பார்த்து இந்த கம்பெனி பரபரப்பாக இருக்குது. இப்போ என்ன பார்க்குறாங்க, என்னடா அந்த கம்பெனி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சொல்கிறாங்க. இவ்வளோ டேஸ்ட்டும் ஒரு மாதிரி நீட்டாகவே இருக்காது. எப்படின்னா ஒர்க்கு மட்டும் தான் வாங்குவாங்களே தவிர மற்றபடி இங்கே வந்துட்டு இவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இருந்திருக்காது. இன்றைக்கி பார்த்தாக்கா அந்த கம்ப்யூட்டர் பலன்னு இருக்குது. ஏன்டா இது உண்மை நம்ம ஆஃபீஸ் தானே சொல்கிறாங்க. அதானே பாருன்னு சொல்கிறாங்க. மிகவும் அப்படி சொல்லிட்டு ஒரு பாசம் கூப்பிட்றாங்க. நம்ம கூப்பிட்றாங்க. என்னடா ஜோன் அப்படி சொல்கிறாங்க. என்னடா கம்பெனி ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. அதான் நியூ பாஸ் வரால, அவருக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்குமா, அவரே வந்துட்டு ஓனாக டெக்கரேஷன் பண்ண சொல்லியிருக்காரு சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு எல்லா சீட்டையும் பார்த்தா நியூ சீட்டு நியூ சிஸ்டம் எல்லாமே புதுசாக அப்படி இருக்குது, பலன்னு இருக்குது. வாவ் வரவர் ரொம்ப டேஸ்ட்டு நல்ல டேஸ்ட் உள்ளவராக இருப்பாரோ சொல்கிறாங்க. அப்படி தான் போல சொல்கிறாங்க. எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. வா குழுன்னு இருக்குடா, இன்றைக்கி தானே அந்த ஆஃபீஸ் நல்லா இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் வராங்க, அந்த மேனேஜர் தான். ஏன்ப்பா இவ்வளோ டேட்டா வரீங்க சொல்கிறாங்க. என்னாச்சு சார் சொல்கிறாங்க. பாரு நியூ பாஸ் வர போகிறாங்க, ஓகேவா உங்களுக்கு வெல்கம் பண்ணுறதுக்கு ரெடி அங்கே போங்க சொல்கிறாங்க. சரிட்டு நம்ம என்னத்தடா போய் ரெடி அவர் சொல்லிட்டு இவங்களும் பார்க்குறாங்க. போயிட்டு ஃபைனலாக அந்த திங்ஸ் எல்லாம் வரமா வச்சுட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க. இப்போ லைனாக நின்றுருக்காங்க. ஒரு பாஸ் வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக ஒரு பெரிய கார் வருது. அந்த கார் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டு டேரெக்டாக லிஃப்ட்டில் வந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க போய்ட்டு 2 பசங்க வராங்க. எல்லோரும் மாஸ்க் வேர் பண்ணியிருக்காங்க. 3 பசங்க வந்துட்டு இருக்காங்க. மாஸ்க் வேர் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு அந்த இப்போ இவங்க இருக்கிறது கரண்ட்லி 4th ஃப்ளோர். ஓகே அந்த 4th ஃப்ளோர் தான் வராங்க. வந்து பாஸோட கேபின் வந்து 4th ஃப்ளோர் தான். இப்போ ஃபைனலாக அவங்க வந்துட்டு வராங்க. வந்து எல்லாரும் வந்துட்டு வெல்கம் சார் சொல்கிறாங்க. எல்லாரும் ஆசையாக இருக்காங்க அந்த பாஸ் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா பாஸ் வந்து மாஸ்க் கூட வந்துட்டாரு. ஆனால் நம்ம யோனிச்சின்னு பார்க்குறாங்க. என்னமோ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த பாஸ் எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கடா சொல்கிறாங்க. எங்கே பார்த்துருப்பா அவரே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வராரு சொல்கிறாங்க. இல்லைடா எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கே கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லடா சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க. ஜிமின்னு பாஸை பார்க்கவே இல்லை, ஏன்னா அவர் அந்த கிருஷ்ணாபத்தில் இருக்காரு சொல்லி இப்போ வரைக்கும் யார் தெரியாத ஒரு பர்சனுக்கு ஃபஸ்ட்டு கிஸை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் அதே நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம 3 பேர் வந்திருக்காங்கடா, 3 பேர் பாஸ் வந்திருக்காங்க. வெல்கம் சார் சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அந்த பொக்கையெல்லாம் அவங்க வாங்கிக்கிறாங்க. எல்லாரும் பொக்கே கொடுக்குறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க, டே வாடா நம்ம போய்ட்டு ஹாய் ஹலோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. டே வாடா சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு ஹலோ சார் சொல்கிறாங்க. இப்போ கூட ஜிம்மின் அந்த பர்சனோட ஃபேஸை பார்க்கவே இல்லை. அப்படின்னா ஒரு மாஸ்க் போட்டிருக்காங்க. யோனிஜனுக்கு மட்டும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இப்போ ஃபைனலாக நம்ம ஜம்க் தான் பார்த்துட்டு உங்கள் நேம்லாம் கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணிடலாம் சொல்லி கேட்குறாங்க. அவரோட வாய்ஸ் கூட யாருக்குமே தெரியல சரின்ட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க நேம் வந்துட்டு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் பிடிச்சி கேட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, நேமை சொல்கிறாங்க. பார்ச்சிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த நேமை பார்த்துட்டு அந்த பர்சன் லைட்டாக அப்படி ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸ்மைல் பண்ணிட்டு சரி ஓகே சொல்லிட்டு அவரே வந்துட்டு இப்போ எல்லாரும் இன்ட்ரோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் போங்க போய்ட்டு உங்கள் சீட்டில் உட்காருங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு பர்சன் வராங்க பாருங்கள், உங்களுக்கு என்ன வேணுனாலும் எங்கள்கிட்ட கேட்கலாம் ஓகேவா. சேம் டைம் ஒர்க்கில் ரொம்ப எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும், கொஞ்சம் கூட மிஸ்டேக் பண்ணக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. சின்சியராக இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு இங்கே எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு ஒன்று வேணாலும் கண்டிப்பாக அந்த கம்பெனி நாங்கள் கொடுப்போம். சேம் டைம் எங்கள் கம்பெனிக்கான ஒர்க்கு நீங்கள் பண்ணி தரணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சார் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவங்களும் அதில் உள்ளே போயிட்டாங்க. இப்போ அந்த பாஸ் 3 பேர் உள்ளே போயிட்டு
உட்காராங்க. இப்போ மேனேஜர் தான் வந்துட்டு, சார் இந்த இதான் கம்பெனியில் உள்ளவங்களோட டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. எல்லாரும் டீட்டெயில்ஸும் பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டு ஃபைனலா இப்போ காய் மேக்கப் அங்கே இருக்கிற நம்ம காய் மேக்கடா ஓகேவா, சரி காய் மேக்கப் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க உங்கள் ஒர்க் இருக்கிறோட வெளில போய் பாருங்கடா சொல்கிறாங்க. சரி ஓகே எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு கேபினுக்கு போயிடுறாங்க. இப்போது ஜங் தான் அந்த மேனேஜர் பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள் சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. பார்ச்சிமினா வர சொல்கிறாங்க. பார்ச்சிமினா சொல்கிறாங்க. எதுக்கு சார் சொல்கிறாங்க. இல்லை கொஞ்சம் வர சொல்லுங்க சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்லிட்டு உள்ள போகிறாங்க. ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. சார் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. அங்கே பாருங்க பாஸ் கூப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க. பாஸா சொல்கிறாங்க. ஆமாப்பா அவங்க கூப்பிட்றாங்க போக சொல்கிறாங்க. இப்போ ஒன்று பார்க்குறாங்க. எதுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பார்க்குறேன் நியூ பாஸ்க்கு ஒன்று தெரியுமா என்ன சொல்கிறாங்க. வந்தது ஒன்று கூப்பிட்றாரு சொல்கிறாங்க. தெரியலையே சொல்கிறாங்க. ஒர்க் கூட பண்ணல மிஸ்டேக் கூட இது வரலையே சொல்கிறாங்க. அதானே சரி போ அப்படி சொல்கிறாங்க. ஜிமினும் வந்துட்டு கமின் சார் சொல்கிறாங்க. கமின் சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் உள்ள வரேங்க. பாஸ் ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த பாஸ்னால் பாஸ் தான் கூப்பிட்டுருப்பாங்க. பாஸ் கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது அந்த பர்சனும் அங்கே இருக்க ஜம் தண்டை ஓகேவா அவர் பார்க்குறாங்க. கூப்பிட்டேன் சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. நான் எதனா ஒர்க்கில் சொல்கிறாங்க. என்னதான் ஒர்க் தானே ஸ்டார்ட் பண்ணலையே சொல்கிறாங்க. அதானே சொல்லிட்டு வேறு எதுக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கிட்ட வரீங்களா சொல்கிறாங்க. சார் ஜிம்மு கிட்ட போகிறாங்க. சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. இப்போ ஜம் தான் அப்படி ஜிம்மு பிடிச்சி லேப்பில் உட்கார வச்சுட்டாங்க. ஜிம்முக்கு அவ்வளோதான் ஃப்ரீஸ் ஆயிடுறாரு. ஒரு நிமிஷம் கூட பயந்து போயிடாரு. பார்க்குறாங்க. சார் என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. இப்போது ஜம்க்கு அப்படியே வந்துட்டு அந்த மாஸ்க் ரிமூவ் பண்ணுறாங்க. ஜம்க்கு பார்த்து ஜிம்முக்கு பயங்கர ஷாக்கு. நீங்கள் சொல்கிறாங்க. சொல்லு நான் தான். எவ்வளோ தைரியம் தான் ஒரு மாதம் வந்துட்டு கிஸ் பண்ணியிருப்பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் என்ன பாஸா சொல்கிறாங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க. ஆமாம் நான் அதோட பாஸ் ஓகேவா. ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா அவங்க யார் என்ன எதுவுமே தெரியாமல் நீ பட்டு கிஸ் பண்ணுவியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பயமாக இருக்குது. டக்குன்னு எதிர்க்கு ட்ரை பண்ணுறாங்க. ஜங்க் விடவும் மாட்டுறாங்க. ஜங்கு ஜிம்மோட ஹிப்பில் ஹேண்ட் வச்சு கிரிப்பாக பிடிச்சிட்டு இருக்காங்க. சொல்ல யாரும் தெரியாத ஒரு பர்சனை அப்படி தான் கிஸ் பண்ணுவியா தப்பு இல்லை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சார் நான் தான் மன்னிப்பு கேட்டேன்னா தப்பு தான் சார் மன்னிச்சிருங்க அப்படியே சொல்கிறாங்க. எதுக்காக எனக்கு கிஸ் பண்ண கேட்குறாங்க. ஜிம் தான் அது சொல்கிறாங்க. எதுக்காக எனக்கு கிஸ் பண்ண அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மினும் இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. நான் காலேஜ் ஜாயின் பண்ணதான் 2 பிரச்சனை பண்ணார். அவர் சீனியராக இருந்தால் நான் ஜூனியராக இருந்தேன். லவ் பண்ணுற சொல்லிட்டேன். எனக்கு அவர் பிடிக்காது. என்னமோ அவர் மேலே எனக்கு லவ்லாம் வரவே இல்லை. அப்படியே அவர் அப்படியே சுற்றி தான் வருவார். நான் வந்து லவ் இல்லை லவ் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு கடத்துக்கு மேலே அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்தேன். நேற்று சொன்னார் நான் வந்து எனக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுதான் அவர் எனக்கு கிஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் நான் தான் அவர் மேரேஜ் பண்ணிக்கணும். அவர் என்ன மேரேஜ் பண்ணிப்பார் சொல்லிட்டு அப்படிலாம் சொன்னார். எனக்கு அவர்கிட்ட எப்படி எஸ்கேப் ஆகுன்னு தெரியல சார். அந்த ரீசனால் தான் உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டேன். தர்ஷினி மன்னிச்சிக்கோங்க ஓகேவா. நான் வேணும்னு பண்ணல சார். தெரியாமல் தான் எனக்கு எப்படி எஸ்கேப் ஆகுன்னு தெரியல சொல்கிறாங்க. சரி ஓகே அங்கே அத்தனை பேர் இருந்தாங்களா நீ என்ன கிஸ் பண்ண சொல்கிறாங்க. இல்லை எல்லாரும் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அவர் வந்துட்டு எதுனா கொஞ்சம் மேட்டினா கூட பயந்துருவாங்க. உங்களை பார்த்தா தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக அவரை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட தான் தைரியம் இருக்குன்னு நினச்சேன்னா அவரே சப்போஸ் உங்கள்கிட்ட ஃபைட் பண்ணால் கூட நீங்கள் ரிட்டன் ஃபைட் பண்ணிவிடுவீங்க. அவரே அடித்து தூக்கி போட்டுருவீங்கன்னு சொல்லிட்டு தோணுச்சு சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் பார்க்குறதுக்கு நல்லா அப்படி சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க. ஹைட்டு வெயிட்டாக நல்லா பார்க்கறதுக்கு வேறு மாதிரி இருக்கீங்களா. அதை நீங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் ஃபைட் பண்ணுவீங்க. அந்த பர்சனை பிடிச்சி அடித்து தூக்கி போட்டுருங்கன்னு சொல்லிட்டு நினச்சேன். அதுக்காக தான் சார் உங்களை சூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக வேறு இருந்தீங்களா அழகாக சொல்லிட்டு ஜிம் சொல்ல ஜிம் பார்க்குறாங்க. அட்ராக்டிவாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதனால் அதை கிஸ் பண்ணியா சொல்கிறாங்க. சாரி நான் கிஸ் பண்ணால் தான் அவர் என்னை விட்டு போகணும்னு சொன்னார். இல்லைனாக்கா அவர் என்ன கிஸ் பண்ணியிருப்பாரு சொல்கிறாங்க. ஜம்க்கு கேட்டது கோவம் என்ன சொல்லி கேட்குறாங்க. அவர் அப்படி சொன்னார். அதான் தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க. நீங்கள் ஜென்டில் மேன் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டேங்கன்னு நினச்சி தான் நான் அப்படி பண்ணிட்டேன். தர்ஷினி மன்னிச்சிருங்க. உங்களுக்கு எத்தனை டைம் கூட மன்னிப்பு கேட்குறேன். ஜாப்பை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கிடச்ச ஜாப் இது. ஜாப் மட்டும் அனுப்பிடாதீங்க. நீங்கள் வேறு என்ன பசங்களும் பண்ணிடுறேன் சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க. அப்படியே என்ன சொல்ல பண்ணுவியா சொல்கிறாங்க. இப்போ பண்ணுறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ ஒரு கிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஷாக்காது என்ன சொல்கிறாங்க. இப்போ ஒரு கிஸ் பண்ண நேற்று பண்ணலை அதே மாதிரி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஷாக்காது. சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க. எனக்கு நேற்று கொடுத்தல எனக்கு அதில் நேற்று நைட்டில் தூக்கமே போயிடுச்சு சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் நேற்று நைட்டில் தூக்கமே போயிடுச்சு ஓகேவா. இப்போ எனக்கு ஒரு கிஸ் பண்ணுறியா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் எப்படி அப்படி சொல்கிறாங்க. நீ தானே சொன்ன நான் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை அது அவனுக்கு அவருக்காக சொன்ன சொல்கிறாங்க. இல்லை நீ சொன்னல அது உண்மை தானே சொல்கிறாங்க. இல்லை சார் அது வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு கிஸ் வேணும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை தப்பு சொல்கிறாங்க. அதே எப்படி தப்பு உனக்கு ஒன்று வேணா நீ பண்ணுற அப்போ எனக்கு கேட்குறப்ப கொடுக்கணும்ல எனக்கு இப்போ வேணும் கொடு அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. பாஸுங்க பாருங்கள் நீங்கள் தப்பாக பேசக்கூடாது ஓகேவா. நீங்கள் ரொம்ப ஜென்டில் மேனே சொல்கிறாங்க. ஜென்டில் மேன் ஆனால் அப்படி சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ரொம்ப ஜென்டில் மேன் ரொம்ப நல்ல பர்சனாக தெரிஞ்சுங்க எனக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ மட்டும் நான் பேட் பர்சனாக தெரியுறேன்னு சொல்கிறாங்க. தெரியாமல் பண்ணிட்டேங்க விட்டுருங்க ஓகேவா. அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. வேணும்னா நான் வேணா கம்பெனி விட்டு போயிடுவா சொல்கிறாங்க. கம்பெனி விட்டு போகிறதுக்கான அந்த கம்பெனி வாங்கியிருக்கான்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்க்குறாங்க. நீ இந்த கம்பெனி விட்டு போகிறதுக்கான அந்த கம்பெனி வாங்கினேன் அப்படி சொல்லி கேட்குறாங்க.
ஜிம்முக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போது சாக்லேட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. உன்னை எனக்கு நல்லா தெரியும் ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன உங்களுக்கு சொல்கிறாங்க. உன்னை எனக்கு நல்லா தெரியும் ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு புரியலையே சொல்கிறாங்க. உன்னை நான் மீட் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடியா சொல்கிறாங்க. ஆமாம் ஒன் டே ரைனியில் சொல்கிறாங்க. ரைனி சொல்கிறாங்க. ஆமாம் ஒன் டே ரைனியில் நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப ஹாப்பியாக நல்லா டான்ஸ் போட்டுட்டு இருந்தீங்க சொல்கிறாங்க. டான்ஸாக சொல்கிறாங்க. ஆமாம் மிட்வேயில் நல்லா டான்ஸ் போட்டுட்டு இருந்தீங்க. அப்போது நான் வந்துட்டு கார் ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்துட்டு கார் வந்து நின்றுச்சு. ரொம்ப ரைடாக இருந்துட்டு கார் ட்ரைவ் பண்ண முடியல. சற்று வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் டான்ஸ் பண்ணுறேன் பார்த்தேன். முதல் தடவை உன்னை பார்க்குறப்போ ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு அவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் பார்த்தேன் நீ யாராக இருப்பா. எனக்கு இது வரைக்கும் யாரையும் பார்த்து அட்ராக்ஷனே ஆனது இல்லை. உன்னை பார்த்துக்கிட்டு எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. யாராக இருப்பா என்னமோ இருப்பா சொல்லிட்டு உன்னை பற்றி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நீ ரொம்ப க்யூட்டாக அழகாக ஒவ்வொரு விஷயங்களும் அவ்வளோ அழகாக பண்ணுவேன் யூனிக்காக. இந்த கம்பெனி தான் ஒர்க் பண்ணுறேன்னு தெரிஞ்சு கண்டிப்பாக என் கம்பெனிக்கு ஒன்று வர வைக்கிறது கஷ்டம். ஆனால் உன் கம்பெனிக்கு வர முடியும். இது கூட இந்த பாஸ் உங்கள் எல்லாம் ரொம்ப டார்ச் பண்ணான்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப அதிகமாக ஒர்க் வாங்குவார். அது இல்லாமல் நீங்கள் எல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற பாஸ். ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. ரொம்ப யங்ஸ்டர்ஸும் கூட ரொம்ப துருன்னு இருப்பீங்கன்னு தெரியும். சேம் டைம் லுக்காஸ் ஹோம்லாம் உன்னை ஃபாலோ பண்ணுறது உங்கள்கிட்ட சுற்றுறது இது எல்லாமே எனக்கு தெரியும் ஓகேவா. அந்த ரீசன்னால தான் நானும் சரி ஓகே ஒரு வேளை மேபி உனக்கு அவனை பிடிச்சிருமோ உன் மேலே உனக்கு அவன் மேலே லவ் வந்து கூட நான் நினச்சேன் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என்னதுக்கு ஆமாம் எனக்கு ஒரு 6 மந்த் தெரியும் ஜிமின் ஓகேவா. 6 மந்த் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். 6 மந்த் பிஃபோர் தான் நான் வந்து மீட் பண்ணேன். அப்போது உன்னை எவ்ரிடே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன். எவ்ரிடே என்ன பண்ணுற உனக்கு என்ன பிடிக்காத சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியும். அப்படி செம்டைம் எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. எங்களா லுக்காஸ் அடிக்கடி வந்து மீட் பண்ணுறதும் ஒன்று வந்து லவ் பண்ணுறது டார்ச்சர் பண்ணுறது தெரிஞ்சிச்சு. ஆனால் நினச்சேன் நீ வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டே இருப்பில்ல டைம் கொடுங்க சொல்லிட்டு அப்போ நினச்சேன் ஒரு வேளை உனக்கு பிடிக்குமோ அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்காக டைம் கேட்குற சொல்லிட்டு. ஆனால் நேற்று எனக்கு கிஸ் பண்ண தெரியுமா. நான் வந்துட்டு உங்கள்கிட்ட பேசணும் உன்கிட்ட கொஞ்சம் நெருங்கி க்ளோஸாக வரணுன்றதுக்காக அந்த கம்பெனி நான் வாங்கினேன். ஆனால் நேற்று நைட்டு அன்எக்ஸ்பெக்டடாக நீயே வந்து எனக்கு கிஸ் பண்ண. அதுவும் அந்த பர்சன் முன்னாடி அந்த ஹாப்பினஸ் எல்லாம் சொல்லவே முடியாது ஓகேவா. அந்த கம்பெனி வாங்கின சந்தோஷத்தை விட எனக்கு நீ கிஸ் பண்ண பார்த்தியா அந்த சந்தோஷம் தான் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. நேற்று நைட்லேருந்து என்னோடய சந்தோஷத்தை எல்லாம் சொல்லவே முடியல. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். நான் ஆசைப்பட்ட ஒரு பர்சன் என்ன வந்துட்டு அவங்களே கிஸ் பண்ணுறாங்கன்னும் போது என்னால் அந்த ஹாப்பினஸ் வெளில சொல்லவே முடியல. நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் ஓகேவா. எனக்கு இந்த கிஸ் எவ்ரிடே வேணும் எவ்ரி செகண்ட் எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாங்க. பாருங்க அதுக்காக லுக்காஸ் மாதிரி நினச்சிக்காது ஓகேவா. நான் அந்த மாதிரி ஒன்று ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். பட் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஓகேவா. நான் ஹானஸ்ட்டாக சொல்லிட்டேன். நீ ஏன் கிஸ் பண்ணனால தான் நான் வந்து இந்தளவுக்கு உங்கள்கிட்ட இறங்கி பேசுகிறேன். ஏன்னா இந்தளவுக்கு பேசினிருக்க மாட்டேன். நான் அது இந்த கம்பெனிக்கு பாஸாக வந்திருப்பேன். வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மனசில் இடம் பிடிக்கும்னு நினச்சேன். ஆனால் அன்எக்ஸ்பெக்டாக இது எல்லாமே நடந்துருச்சு. அதனால தான் ஓகேவா. இப்போ என்னோட ஃபேஸ் உனக்கு தெரியலனா கூட நான் வந்துட்டு உங்கள்கிட்ட பேசாமல் இருந்திருப்பேன். இப்போ நீ நைட் நீ பார்த்துட்ட என் ஃபேஸை பார்த்து எனக்கு கிஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் ஓகேவா. இப்போ என்னோட ஃபேஸை பார்க்காம நீ பாட்டுக்கு எது ஒரு அதில் நின்றுட்டு இருந்தேன். நான் அவ்வளோ வரும்போது நான் வர மாஸ்க் வியர் பண்ணியிருந்தேன். அதுக்காக தான் உன்னை பொருளை கூப்பிட்டேன் ஓகேவா. இப்போ எனக்கு கிஸ்லாம் பண்ண வேணாம். ஆனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. நான் உன்னை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு ஓகேவா. ஐ லவ் யூ ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க ஐ லவ் யூ ஜிமின் ஓகேவா. என் பேர் ஜேகே. இவன் லுக்காஸ்க்கு எனக்கு தெரியும் ஓகேவா. நான் லுக்காஸ்ட்டு ஒரு டைம் கேட்டேன் நீ லவ் பண்ணுற பையனை சொல்லிட்டு. அவன் என்ன சொன்னான்னா அவன் வந்து டைம் கேட்டிருக்கான். கொஞ்சம் டைம் போனதும் அவனே லவ் சொல்லுவான்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். அதனால தான் நான் அமைதியாக இருந்த பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அது காலேஜ் டைமில் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் எனக்கு உண்மையில ஃபீலிங்ஸ்னு சொல்லிட்டு எத்தனை டைம் சொன்னான்னு சொல்கிறாங்க. எனக்கும் தெரியும் ஓகேவா. அந்த ரீசனால தான் நான் அமைதியாக இருந்தேன். நேற்று நான் நினைக்கவே இல்லை இப்படி இந்த எனக்கு கிஸ் பண்ண சொல்லிட்டு. அது உனக்காக தான் நீ வந்து அவங்ககிட்ட தான் சர்வ் பண்ணிக்கணும்னு நினச்சி தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு ஹாப்பியாக இருக்குது ஓகேவா. அன்னைக்கு நீ உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் என்கிட்ட தான் கொடுத்துருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் நீ தான் எடுத்துகிட்ட சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. உங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் கிஸ் ஏன் என்னை பார்த்தா அப்படி எப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை கேட்டேன் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கீங்க இது வரைக்கும் யாரும் டேட் பண்ணலையா சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அவர்கிட்ட ஸ்மைல் வருது. இல்லை நான் யாரும் டேட் பண்ணல ஓகேவா. நான் யாரும் டேட் பண்ணல யாரும் லவ் பண்ண முடியல. எனக்கு எப்போயும் பிஸ்னஸ் தான். அதை தாண்டி வேறு எதுவும் யோசிச்சதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் கூட தான் பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. இப்போது ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே நீ வந்துட்டு எப்போ லவ் போகிறதோ எப்போ உனக்கு என்கிட்ட ஃபீல் பண்ண தோணுதோ என்ன எப்போ ஃபீலிங்ஸ் வருதோ அப்போ சொல்லு. ஆனால் இப்போ நேற்று எனக்கு ஒன்று கொடுத்தலாம் ரிட்டன் கொடுத்துறேன் வாங்கிக்கோ சொல்கிறாங்க. என்ன இதுக்கு ஆமாம் எனக்கு எந்த ஒரு பொருளையும் ஒருத்தவங்கள்ட்ட வாங்கி சும்மா வச்சுக்கிறது பிடிக்காது. நான் திருப்பி கொடுத்துறேன் சொல்லிட்டு அவர் ஜிம்மோட ஃபேஸை கப்பனி கிஸ் பண்ணிடுறாரு. ஜிம்மின் ஜஅவங்க கிஸ் பண்ணும்போது எதுவுமே பண்ணாமல் அப்படியே வந்துட்டு புஷ் பண்ணவே இல்லை. அவரோட ஹேண்டை கொண்டு போயிட்டு ஜங்க கூட நெக்கிட்ட வைக்கிறாரு. பேக் சைடு நெக் வந்து பிடிக்கிறாரு. ஜங்க ஒரு மாதிரி இப்போ ஜங்க அப்படி டீப்பாக கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. ஜிம்மின் வந்து பேக் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஈக்குவலாக கிஸ் பண்ணுறாங்க. நேற்று ஜிம்மின் மட்டும் தான் கிஸ் பண்ணிப்பார். ஜங்க அமைதி நின்றுப்பார் இந்த பக்கம். இன்றைக்கி பார்த்தா நம்ம ஜிமினும் கிஸ் பண்ண ஜங்கும் கிஸ் பண்ணுறாங்க. இப்போது அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுது பார்க்கும்போது திரும்பி பார்த்தா டக்குனு இவங்க வந்து டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ரெண்டு பேருக்கு ஒரு மாதிரி எடுத்து பார்த்தா காயும் மக்க நின்றுருக்காங்க. அப்படியே காயும் மவுத்தில் ஹேண்ட் வச்சுறாங்க. அந்த டேவே வாசிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ ஜிமின் டக்குன்னு எஞ்சிட்டு எதுவுமே சொல்லாமல் கொடுக்கணும்னு அந்த ரூம் விட்டு எஞ்சி ஓடி வந்துடுறாரு. இப்போது காய் பார்க்குறாங்க. ஏன்டா ஆப்ஷன் கேட்குறாங்க. டே என்னடா நடக்குதுங்க சொல்லி கேட்குறாங்க.
இந்த மேக்கப் பார்க்குறேங்க ஏன்டா இன்றைக்கி தானே வந்த லவ்வை கன்ஃபர்ஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்காத உனக்கு சொல்லி கேட்குறாங்க. அதுக்குள்ளே கெஸ் வரைக்கும் சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறேங்க அதை சொல்கிறாங்க. சொல்லுடா சொல்கிறாங்க. நேற்று நைட்டு நாங்கள் அந்த பார்ட்டி கூட அட்டன் பண்ண தெரியுமா? ஏன்னா அந்த ஆஃபீஸ் ஒர்க் விஷயமா நாங்கள் வந்து வெளில போயிட்டோம். எங்கள் பார்ட்டி கூட நாங்கள் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. என்ன நடந்து சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் இதெல்லாம் சொல்ல எது அவன் ஃபஸ்ட்டு டைம் கிஸ் பண்ணிட்டானா சொல்லிட்டாங்க. அல்லடா அவன் வந்துட்டு லுக்காஸ் கிட்ட தான் எஸ்கேப் பண்ணுறாங்க. அதை என்ன கிஸ் பண்ணா சொல்கிறாங்க. என்னதுக்கு அவன் அதுக்காக தான் கிஸ் பண்ணான், அவன் வேணும்னா கிஸ் பண்ணல சொல்கிறாங்க. ஆனால் இப்போ சொல்கிறாங்க தெரில அப்படி ஜங்க் ஸ்மைல் பண்ணுறாங்க. அவருக்கு ஒரு மார்க்கு இந்த பக்கம் ஜிமின் பார்த்தா வந்துட்டு ஓடி வந்துட்டு டெஸ்க் வந்துட்டு அந்த டேபிள் கூட அது வந்து ஹெட் வச்சுக்கிறாங்க. அப்படி படுத்துக்கிறாரு. என்னாச்சு ஆசு கேட்குறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. என்னடா அவரை திட்டாரா ஆசு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் வந்துட்டு எதுவும் சொல்லுவோம் அமைதியாக இருக்காங்க. அச்சோ சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. டே என்ன ஆச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ யோன்ஜின் என்ன கேட்கட்டே இங்கே பாரு சொல்கிறியா இல்லையா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் தான் அதை சொல்கிறாங்க. பார்த்தா ஜிமின் இப்போ லிப்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. என்ன ஆச்சு ராசு கேட்குறாங்க. இப்போ யோன்ஜின் தான் டே அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நேற்று நைட்டு பார்ட்டியில் பார்த்தோமா அந்த பாஸ் ஆசு கேட்குறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க. நீ என்னடா புது கதை சொல்கிறாங்க. டே நான் புது கதை சொல்ல எனக்கு நல்லா தெரியும். அந்த ஐஸு அந்த ஹேர் கட்லாம் பார்க்க நல்லா தெரியுது. அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாமே அது அவர் தான் அப்படி சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஜிமின் அப்படியா சொல்லி என்னன்னு கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ சொல்கிறாங்க. நேற்று நான் கொடுத்தேன்னா அது இன்னைக்கு அவர் திருப்பி கொடுத்துட்டாரு சொல்கிறாங்க. என்னதுக்கு என்னடா ஏதோ வந்துட்டு சாக்லேட் திருப்பி கொடுத்த மாதிரி சொல்கிறேன். என்னடா பேசிகிட்டு இருக்க நீ அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் நான் எடுத்து பேசிகிட்டு இருக்கேன். அவர் தான் நேற்று கொடுத்து கிசை திருப்பி கொடுத்துட்டாரு அப்படி சொல்கிறாங்க. அவர் சொன்ன மற்ற விஷயத்தை ஹைட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு கிசை திருப்பி கொடுத்துட்டா மட்டும் சொல்கிறாங்க. அப்போ இனிமேல் உனக்கு அவருக்கு இந்த பிரச்சனை வராது சொல்கிறாங்க. இல்லை அப்படி தான் நினைக்கிறேன் சொல்கிறாங்க. என்ன சொல்ல சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஏன் கிஸ் பண்ணான்னு கேட்டாரு சொல்கிறாங்க. அப்புறம் நான் இதெல்லாம் சொன்னா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அப்போ நீ கொடுத்து திருப்பி வாங்கிக்க சொல்லி கொடுத்துட்டாரு சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க. என்ன மாறி மாறி பார்க்குறாங்க. உனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலையா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அவர் உனக்கு கிஸ் பண்ணியிருக்காரு. நீ அவர் கிஸ் பண்ணியிருக்க உனக்கு எந்த ஃபீலும் வரல அவர் மேலே சொல்கிறாங்க. கிஸ் பண்ணலாமா ஃபீல் வரும் சொல்கிறாங்க. என்ன பார்க்குறாங்க. எனக்கு எப்படி தெரியும் நான் யாரையா கிஸ் பண்ண தானே தெரியும்னு சொல்லிட்டு அவரு வந்து யோனிச்சு பார்க்க என்னடா என்ன பார்க்குற சொல்கிறாங்க. நான் பொதுவாக பார்த்தேன்டா சொல்லிட்டு அவரு சொல்கிறாரு. இப்போ ஜிமின்டா சரி ஒர்க்கு பார்க்கலாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. டே அவ்வளோதான் சொல்கிறாங்க. அவ்வளோதான் சொல்லி ஜிம் திரும்பிக்கிறாங்க. அவருக்கு ஒரு மார்க்கு இந்த பக்கம் ஜங்க் கூட மாதிரி ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. டே சும்மா சொல்லக்கூடாது வந்ததுமே கரெக்ட் பண்ணிட்டால நீ சொல்கிறாங்க. அவர் அமைதியாக தான் இருக்காரு. சரி விட்டுங்க நான் போயிட்டு ஒர்க் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜிமின் அதுக்கப்புறம் அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கல. ஆனால் அப்படியே ஹார்ட் பீட் வந்து அவ்வளோ ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த பக்கம் ஜங்கு செம்ம ஹாப்பியாக இருக்காரு. ஃபைனலாக இப்போ லஞ்ச் டைம் தான்டா ஜிமின் வந்து கேண்டீனில் உட்காராங்க. ஜிமின் யோன்ஜன் என்ன 3 பேர் உட்காராங்க. இப்போ இவங்க 2 பேர் பக்கத்தில் ஆப்போசிட் 2 பர்சன் உட்காராங்க. சார் நீங்கள் சொல்கிறாங்க. நாங்களும் உங்கள் பாஸ் இருக்காங்க அவங்களுடைய ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் பார்ட்னர் சொல்கிறாங்க. பிஸ்னஸ் பார்ட்னர் ஆமாம் என் பேர் காய் என் பேர் மெக்க சொல்கிறாங்க. ஓகே சார் நீங்கள் இருக்குங்க சொல்கிறாங்க. அது சும்மா தான் சொல்லிட்டு அவங்க 2 பேர் உட்காராங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு வருவாங்களோ திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்கு வரல. இப்போ காய் பார்க்குறாங்க. பாஸ் வரமாட்டார் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை நான் கேட்கல சொல்கிறாங்க. இல்லை நீ கேட்டியோன்னு நினச்சேன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஜிமின் எதுவும் தராமல் அமைதியாக இருக்காங்க. இப்போது நம்ம யோனிச்சு பார்க்குறாங்க. காய் யோனிச்சில் குறுக்குன்னு பார்க்குறாங்க. என்னவோ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இவன் என்ன குறுக்குன்னு பார்க்குறான் சொல்கிறாங்க. தெரியலையே சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க. மெக்கு வந்துட்டு இவங்க ஜிமினே தான் பார்த்துட்டு இருக்காரு. ஜிமினே தான் அவசரமாக அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிமின் படம் சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஃபைனல் இவங்களாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் கிளம்புறாங்கடா அவங்ககிட்ட. அவங்க சீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த டே ஃபுல்லாக அதுக்கப்புறம் ஜிமின் ஜங்கோட கேபினுக்கு போகவும் இல்லை. ஜங்கு அவர் பார்க்கவும் இல்லை. இன்றைக்கி டே அப்படி போயிடுது. இன்றைக்கி ஈவினிங் தான் பஸ் ஸ்டாப் நின்றுருக்காங்க. ஜிமின் நம்ம என்னவோ யோனிச்சு 3 பேர் நின்றுருக்காங்க. ஜிமின் அதுக்கப்புறம் பேசக்கூட இவங்க இருக்க நார்மலாக பேச மாட்டாங்க. டே உனக்கு என்ன ஆச்சுரா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இல்லையே சரியில்லையே அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் தான் ஒன்றும் இல்லைடா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இவங்க 3 பேரும் கரெக்டாக பஸ் வந்துட்டு ஏறலாம் சொல்லிட்டு போக இப்போ யோனிச்சு இன்னும் ஏறிடுறாங்க. சார் நான் ஜிம்மோட ஹேண்ட் ஒரு பர்சன் பிடிக்கிறாங்க. ஜிம் டர்ன் பண்ணி பார்த்தாக்க அங்கே ஜிம்மோட ஹேண்டை ஜங்க் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் பஸ் ஏறினதுமே வந்துட்டு அந்த டோர் க்ளோஸ் ஆகிடுது. அவங்களோட பஸ் மூணு ஆகுது. இவங்கள்ட்ட திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம் கீழே நின்றுருக்காங்க. என்னாச்சுடா சொல்கிறாங்க. தெரியலையே சொல்லி பார்த்தா அவர் கை பிடிச்சிட்டு இருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. பாஸ் என்ன பண்ணுறீங்க சொல்லி கேட்குறாங்க. எங்கே போகிற சொல்கிறாங்க. வீட்டுக்கு சொல்கிறாங்க. வீட்டுக்கா சொல்கிறாங்க. ஆமாம் வீட்டுக்கு தான் சொல்கிறாங்க. சரி ஓகேவா நான் ட்ராப் பண்ண சொல்கிறாங்க. நான் பஸ்ஸில் போவேன் விடுங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது நீ வா சொல்கிறாங்க. எங்கே அப்படி கேட்குறாங்க. என் கூட வா சொல்லிட்டு அவர் வந்துட்டு காரில் உட்கார வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க எங்கே போகிறோம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் இந்த ஹாஸ்டல் கொடுக்குறாங்க. இதை சொல்கிறாங்க எடுத்துக்கோ சொல்கிறாங்க. ஜிம் பார்த்தா ஃப்ளவர்ஸ் கொடுக்குறாங்க ஜங்குக்கு. எனக்கு எதுக்கு ஃப்ளவர்ஸ் சொல்கிறாங்க. அதுவா ஃபஸ்ட்டு கிஸ்க்காக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கிஸ்க்கா ஃபஸ்ட்டு கிஸ் அப்புறம் பாய் ஃப்ரெண்டோட ஃபஸ்ட் டைம் வெளில போகிறேன்னு சொல்கிறாங்க. வெளிலையா சொல்கிறாங்க. ஆமாம் கரெக்டாக ஷார்ப்பாக ஒரு 8 o'clock வீட்டுக்கு விட்டுறேன்னு சொல்கிறாங்க. 8 o'clock அது வரைக்கும் சொல்கிறாங்க. அது வரைக்கும் டேட் போகலாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. இங்கே பாருங்கள் நம்மளுக்கு டேட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு பாஸ் நான் வந்துட்டு ஒரு ஸ்டாஃப் சொல்கிறாங்க. ஓகே சரி ஸ்டாஃப் எதுக்காக பாஸ் கிஸ் பண்ணாங்க சொல்கிறாங்க. நான் தான் சொன்னேன் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொன்னேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கே சொல்கிறாங்க. நான் சொல்லிட்டேன் உனக்கு எப்படி உன்னை மீட் பண்ணேன் உன்னை லவ் பண்ணுறேன் உன்ட்ட மேலே ஃபாரட்டேன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க அட்லீஸ்ட் டைம் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. எப்படி டைம் கொடுக்கலான்னு நீ சொல்லுவேன். அப்புறம் நானும் டைம் கொடுப்பேன். நீ எப்படி சுற்ற விட்டுட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு இப்போ 26 ஏஜ் ஆகுது சொல்கிறாங்க. 26 ஆமாம் 26 ஏஜ் ஆகுது. இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாது ஓகேவா சொல்கிறாங்க.
இப்போவே சீக்கிரமே மேரேஜ் பண்ணிட்டா தான் என்னோட பேபிஸ் வந்து சீக்கிரமே பிறப்பாங்க சொல்கிறாங்க. பேபிஸ் ஜிமின் பார்க்குறாங்க. ஆமாம், அப்போ தான் ஒரு யங் டாடாக இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. யங் டாடா சொல்கிறாங்க. ஆமாம், யங் டாடா, நீ ஒரு யங் மம்மாவாக இருக்க முடியல சொல்கிறாங்க. இப்போ நான் 30 வயசுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்க சொல்கிறாங்க. வேறு எப்படி பேசணும் அப்படி கேட்குறாங்க. ஜிம் எதுவும் சொல்ல அமைதியாக இருக்காங்க. பாரு, ஒர்க்கில் நான் கரெக்டாக ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுவோம், ஓகேவா? அப்புறம் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரீ டைமில் ஒன்று தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிம், நீ இப்போ ஓகே சொன்னால் ஸ்மூத்தாக எல்லாமே போகும் அப்படின்னு வச்சுக்கேன். டேரெக்டாக மேரேஜ் தான் சொல்கிறாங்க. மேரேஜ் உன்னோட அப்பா மட்டும் பேசி மேரேஜ் பண்ணிக்கவா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ அவர் பண்ணதுக்கும் இவர் பண்ணதுக்கு பெரிய டிஃப்ரெண்ட்டே இல்லைன்ற மாதிரி பார்க்குறாரு. இப்போது ஜங் பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜிமின், நான் கிஸ் பண்ணும்போது நீ எனக்கு பேக் கிஸ் பண்ணாமல் இருந்தா நான் விட்டுருப்பேன், ஓகேவா? கொஞ்சம் டைம் கொடுத்துருப்பேன். ஆனால் எப்போ நான் கிஸ் பண்ணும்போது நீ இந்த கிஸ்ல மெல்ட் ஆகிட்டு பேக் கிஸ் பண்ணியோ அதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாது, ஓகேவா சொல்கிறாங்க. ஏன்னா உனக்கு என்ன பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க்கு ஆனால் சொல்கிறாங்க. உனக்கு ஃபர்ஸ்ட் என்னை பார்த்து அட்ராக்ஷன் ஆனதால கிஸ்ஸே பண்ணேன், ஏன்னா அத்தனை பேர் இருந்தப்போ நீ தான் கிஸ் பண்ணியிருக்க அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க்கு. ஆச்சோ, நான் மாட்டிக்கிட்டேன், நான் எங்கேயா போயிட்டு சார் ஜிமின் தான் அப்படி ஒரு மாதிரி பாவம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எதுக்கு இப்படி பார்க்குற சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இங்கே பாரு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, தயவுசெய்து புரிஞ்சுக்க, ஓகேவா? என்னை சும்மா சுற்ற விடாத, நான் லுக்காஸ் மாதிரி சுற்றிட்டு இருக்க மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க. இப்போ எதுக்கு நீங்கள் அவரெல்லாம் இருக்கிறீங்க சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் அவரை பற்றி பேசலை, ஓகேவா? புரிஞ்சுக்கோ, எனக்கு வந்து டைமில் இல்லை, ஒன்றும் லவ் பண்ணு மேரேஜ் பண்ணிக்கோ, ஓகேவா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன், மேரேஜ் பண்ணிக்கிறியா இல்லை லவ் பண்ணுறியா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேட்டு ஓகே தான் சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் டைம் போட்டும், அதுக்கப்புறம் மேரேஜ் பற்றி சொல்கிறாங்க. அப்படியா? பரவாயில்ல சமத்து அப்படி சொல்லி ஜம் சொல்கிறாங்க. எப்படி பேசுகிறா பாரு ஜிம் நினைக்கிறாங்க. இப்போது ஜம் தான் அப்பளமாக சொல்லிட்டாங்க. எங்கே சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட் டைம் முதல்ல கூட்டிகிட்டு போய்ட்டு தான் ஃபுட்டு வாங்கி தரோம்ல சொல்கிறாங்க. ஜிமினும் சரி ஓகே சொல்லிட்டாங்க. ஃபைனலாக ஜாமுக்கு ஜிம் தான் போயிட்டுருக்காங்க. போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் தான் போகிறாங்க. உட்கார சொல்லிட்டாங்க. ஜிம் உட்காராங்க. இப்போ ஜாமுக்கு தான் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறாங்க. ஜிமின் பார்த்தா எல்லா ஃபுட்டையும் அப்படி சாப்பிட்ருக்காரு. ஜங் பார்க்குறாங்க. பொறுமையாக சாப்பிட சொல்கிறாங்க. ஜங்க் கூட வச்சுக்கணும் ஜிம்னு பார்த்துருக்காங்க. ஏன் இப்படி பார்க்குறீங்க சொல்கிறாங்க. இல்லை பசியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, ஃபுட்டெல்லாம் இவ்வளோ வெரைட்டி ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, வேஸ்ட்டாக போயிடுங்களா அதான் சொல்லி ஜிம் சாப்பிட்ருக்காங்க. ஜங்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப இன்னசென்ட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு பார்க்குறதுக்கு. ஜங்க்கும் சரி ஓகே சாப்பிட சொல்கிறாங்க. நீங்கள் சாப்பிட சொல்கிறாங்க. நானும் உனக்கு குறைஞ்சவங்கள சொல்லிட்டு அவர் சாப்பிட்றாரு. இதே மாதிரி தான் ஜிம் பார்க்குறாங்க. இவர் என்ன மாதிரியே இருப்பார் சொல்லிட்டு 2 பேரும் சேம் வருஷனாக தான் இருக்காங்க. இவர் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி நான் ரொம்ப நல்லா சாப்பிட்டேன், வீட்டுக்கு கொடுக்க விட்டீங்களா சொல்கிறாங்க. அவ்வளோதானா சொல்கிறாங்க. வேறு சொல்கிறாங்க. சரி ஓகே அட்லீஸ்ட் ஒரு கிஸ் கூட சொல்கிறாங்க. கிஸ்ஸாக சொல்கிறாங்க. ஆமாம் கூட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது வந்துட்டு எனக்கா ஃபீல் வரணும் அப்படி சொல்கிறாங்க. உனக்காவா எப்படி, நான் வந்துட்டு கேஷுவலாக வந்து நிற்கும்போது வருமா கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் சுற்றி பார்க்குறாங்க. அப்படியே யாருமே இல்லை. இவர் போயிட்டு ஜங்குடைய சீக்ஸில் ஒரு கிஸ் பண்ணிட்டு ஓகே போட்டா சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் பாருங்க என்னது சொல்கிறாங்க. கிஸ்ஸும் சொல்கிறாங்க. இதில் எப்படி சொல்லிட்டு அவரும் ஜங்கோட ஹிப்பில் கொஞ்சம் ஜிம்மோட ஹிப்பில் கொஞ்சம் ஹேண்டை பிடிச்சி பக்கத்தில் இழுத்துட்டு அப்படி டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. அது நான் அப்படின்னா அந்த ஹோட்டலோட வெளில அந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸாக கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போது இதை 2 பர்சன் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படி ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. என்ன நடக்குதுங்க சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஜங்க் தானா சொல்கிறாங்க. எவ்வளோ டீசெண்டாக எவ்வளோ ஒரு மாதிரி இருப்பான். இப்போ பாரு ஹோட்டலுக்கு முன்னாடி அதுவும் ரோடு அது சொல்கிறாங்க. அது உனக்கு தெரியுது எனக்கு தெரியுது அவனுக்கு தெரியுதா சொல்கிறாங்க. அதானே நம்மளுக்குலாம் அப்படி கொடுத்து ஃபுட்டு வாங்கி தர மாட்டான், கேட்டால் காரை மட்டும் எடுத்து கொடுத்துருவான். இங்கே பாரு இவ்வளோ ரெஸ்டாரண்ட் கொடுத்து வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு சொல்கிறாங்க. இடையே அவன் பாய் ஃப்ரெண்ட் இல்லை சொல்கிறாங்க. அது உண்மை தான் அப்படி சொல்லிட்டு காய் வைக்க பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் ஜங்க் தான் கிஸ் டீப்பாக கிஸ் பண்ணிருக்காரு. ஜிம்னு குறைஞ்சவரில் அவரும் பேக் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்க் தான் கிஸ் பிரேக் பண்ணிட்டு சரி ஓகே உனக்கு இந்த அளவுக்கு எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கும்போது அப்படி எதுக்காக நீ ஹைட் பண்ணுறா சொல்கிறாங்க. அது பயமாக இருக்குது சொல்கிறாங்க. பயமாக இருக்கா ஏன் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அவர் ஹேண்டை ஜங்க் கூடிய அந்த ஷர்ட்டில் வைக்கிறாங்க. வச்சுட்டு அந்த பட்டனோட பிடிச்சி பேசிட்டு இருக்காங்க. ஜங்க் இதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி உள்ள அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. என்ன பண்ணுற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் டைம் கொடுங்க, உடனே மேரேஜாக படிக்க முடியாது, ஓகேவா? கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அடிக்கடி வரலாம் கூப்பிடாதீங்க சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் தெரிஞ்சால் டீஸ் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. ஏன் இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது நினைக்கிறியா சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. இங்கே பாரு அதெல்லாம் மற்றவங்க தெரிஞ்சால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஓகேவா சொல்கிறாங்க. பேசாமல் மேட்ச் பண்ணிக்கோ, மேட்ச் பண்ணிட்டு ஒன்றா ஒர்க் பண்ணலாம் ஒரே கம்பெனிலாம் சொல்கிறாங்க. ஜிமின் தான் இல்லை இன்னும் கொஞ்சம் டைம் போகட்டும் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு அக்கா இருக்கா சொல்கிறாங்க. அக்காவை ஆமாம் அவளுக்கு இப்போ தான் மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா உன் அக்கா பேர் சொல்கிறாங்க. ஒயன் சொல்கிறாங்க. ஒயனா சொல்கிறாங்க. ஒயன் சொல்கிறாங்க. ஒயனோட அக்காவா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஏன் உங்களுக்கு என்னோட அக்காவை தெரியுமா சொல்கிறாங்க. உன் அக்கா எனக்கு கிளாஸ்மேட் சொல்கிறாங்க. என்னத்துக்கு சொல்கிறாங்க. அம்மா இப்போட அக்கா என்ன பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. டாக்டராக இருக்காங்க சொல்கிறாங்க. டாக்டராவா சொல்கிறாங்க. ஆமாம் டாக்டராக இருக்காங்க. ஃபாரினில் படிச்சுட்டு இப்போ தான் வந்தாங்க. அவங்களுக்கு மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. மேரேஜ் ஆமாம் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து பேசுகிறீங்களா, அது வரைக்கும் கொஞ்சம் டைம் தரீங்களா அது கேட்குறாங்க. அவங்க ஹாப்பியாக இருக்குது. ஓ சாருக்கு தான் ரீசனா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. பரவாயில்லையே நல்ல ரீசன் தான் சொல்லிட்டு ஓகே ஒரே டைமில் 2 மேரேஜ் பண்ண முடியாது, உங்கள் அக்காவுக்கு மேரேஜ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ஏன்னா என்னோட இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, உடனே மேரேஜ் பண்ணிட்டா சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக கேட்கறதுக்கு நிஜமாகவே தானே சொல்கிறீங்க, எனக்கு நிஜமாக தான் சொல்கிறேன் சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு என்னெல்லாம் வேணும் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. என்னன்னு
எதுக்கு ஆமாம் அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வேணுமோ எடுத்துப்பேன் ஓகேவா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஸ்டாப் பண்ணக்கூடாது என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிமினும் நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக இருப்பீங்களோ சொல்கிறாங்க. உன் அளவுக்கு இல்லை சொல்கிறாங்க. ஏன் அளவுக்கா ஏன் நான் என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஒரு சடனாக ஒரு பர்சனை வந்துட்டு பார்த்து கிஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் நான் கிஸ் பண்ணும்போது பேக் கிஸ் பண்ணேன் கேட்குறாங்க. ஜிமுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் என்ன டீஸ் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. டீஸ்லாம் பண்ணல பேபி எப்படி சொல்கிறாங்க. ஜிமுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் ஜமுக்கா. நான் உங்களோட கேட்கவா சொல்லிட்டாங்க சொல்கிறாங்க. நீங்கள் ட்ரூவாகவே லவ் பண்ணுறீங்களா ஜிமி கேட்குறாங்க. அப்படின்னா ஃபேக்காக லவ் பண்ணுறேன்னா சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு சொல்கிறாங்க பாரு சொல்லிட்டு அவர் மொபைல் ஆன் பண்ணி காமிக்கிறாங்க. இப்போ பார்த்தா நம்ம 6 மந்த்தில் ஜவுங்க ஜிம்னு எங்கெல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்களோ அந்த மொத்த பிக்சர் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே நம்ம என்ன யோசிச்சுருக்காங்க கூட சம் பிக் மட்டும் அவங்க கட் பண்ணி ஒரு எடுத்துருப்பாரு. மற்ற பிக்சர் எல்லாமே இவங்க இருக்கிற பிக்சர் தான். ஜிம் பார்க்குறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க 6 மந்த்து ஒரு படம் சுற்றிட்டு இருந்தேன் ஓகேவா இப்போலாம் ஃப்ரீ டைம் இருக்கும் அப்புறம் அவங்க கூட சுற்றிட்டு இருப்பேன். எனக்கு கூட அவ்வளோ பிடிக்கும் ஜிம்மின் ஓகேவா புரிஞ்சுக்கோ. நான் சும்மா பண்ணுக்காகவும் கூட சுற்றலை உன்ட்டு அந்த மாதிரிலாம் பேசலை. இப்போ நான் சொல்கிறேன் உனக்கு ஒரு மேபி உனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா இப்போ மேட்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா. நீ ஓகே சொன்ன ஃபேமிலிட்ட பேசி இப்போ மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இல்லை எனக்கு டவுட்டாக இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க கொஞ்சம் அப்படி சொல்கிறாங்க கொஞ்சம் டவுட் இருந்துச்சு அதனால் சொல்கிறாங்க. சரி இப்போ கிளியர் ஆகிட்டா சொல்கிறாங்க. சரி ஓகே டைம் அது வீட்டுக்கு கூட்டு போடுறீங்களா சொல்கிறாங்க. சரி ஓகே நானும் கேட்டதான் நீ கொடுத்துட்டேன் அப்போ நீ சொன்னதை பண்ணி தானே ஆகணும்னு சொல்கிறாங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ எப்படி கூப்பிட்றாங்க. ஜிம்மின்னு ஜங்கு டர்ன் பண்ணுறா அங்கே காய் மெக்கு நிற்கிறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்களும் கூட ஜாயின் பண்ணிக்கலாமா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. நாங்களும் வரோம் சொல்லிட்டு உட்காராங்க. சென்டர் முன்னாடி ஜிம்மின்னு ஜங்கு உட்காந்துருக்காங்க. பின்னாடி காய் மெக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு அந்த ஜிம்மில் பார்த்துட்டு அவர் ஹேண்டை போகிற ஹோல்ட் பண்ணுறாரு. ஒரு ஹேண்டில் ட்ரை பண்ணிருக்காரு. பார்த்தியாடா ஒரு ஹேண்டில் ட்ரை பண்ணுறான் சொல்கிறாங்க. அதானே சொல்கிறாங்க. இதுக்கு தான் இதான் லவ் வந்து அப்படி தானே சொல்கிறாங்க. 6 மந்த் வரைக்கும் அவன் பேட சுற்றிக்கிட்டு இருந்தான். இப்போ பாரு இப்போ அவனே கூட இருக்கான். இனிமேல் வந்து நம்ம கண்டுக்க விட மாட்டான்டா சொல்கிறாங்க. ஆஃபீஸ் ஒர்க் மொத்தம் நம்ம தலை கட்டிடுவான் சொல்கிறாங்க. சரி விட்டு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு தானே ஹாப்பியாக இருந்தால் போக சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஒரு 4 மந்த் ஆஃப்டர் பார்க்கலாம்டா. இன்றைக்கி ஜங்க் தான்டா ஜிம்மில் கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜங்குக் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. மீட்டிங் இருக்குது ஜங்குக் போங்க அப்படி சொல்கிறாங்க. போகணுமா சொல்கிறாங்க. ஸோ நல்ல மூடில் இருக்கும்போது தான் முதல் மீட்டிங்லாம் சொல்லுவாங்க சொல்கிறாங்க. அச்சோ இப்படி பேசாதீங்க நீங்கள் எப்படி ஆகிட்டீங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப மோசம் அப்படி சொல்கிறாங்க. நானா சொல்கிறாங்க. நீ தான் அப்படி மாற்றிட்டேன் என்ன சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே நான் மாற்றிருந்தாவே இருக்கட்டும் நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இனிமேல் உங்கள் கேபினுக்குள்ளே வரமாட்டேன் சொல்கிறாங்க. என்னென்னு காமா உங்கள் கேபினுக்குள்ளே வரமாட்டேன் சொல்கிறாங்க. கேபினுக்குள்ளே வரேன்னா எப்படி பெட்ரூம் பிள்ளையா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ பொறுக்கி எப்படி பேசுகிறாங்க போகிற சொல்லி ஜிமின் தான் ஜங்க் அடிச்சிட்டு இருக்காங்க. சரி விட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் எழுந்திருக்காங்க. ஜிமின் தான் ஷர்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி வராங்க. இது பர்ஃபெக்டாக இருக்க சொல்கிறாங்க. ஜங்க் போய் ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. எனக்கு ஹாப்பியாக இருக்கணும் கூட இருக்கிறது சொல்கிறாங்க. டைம் போகிறது தெரிய தெரியுமா இவனுக்கு இந்த டைமு பத்தலை சொல்கிறாங்க. பத்தலையே ஆமாம் எனக்கு டைமே பத்த மாட்டேன் தெரியுமா உனக்கு பேசுறது விட்டு கொஞ்சத்துக்கு உனக்கு கிஸ் பண்ண ஹக் பண்ணுறதுக்கு பேசாமல் நீ உன்னை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. மொதல் எனக்கு மேரேஜ் பண்ண முடிஞ்சு 1 மந்த் ஆயிடுச்சேடா சொல்கிறாங்க. எதனால சொல்கிறாங்க. சீக்கிரம் பேசுவோம் வீட்டில் ஓகேவா சொல்கிறாங்க. நீ சீக்கிரம் உங்கள் வீட்டில் பேசினா நம்ம மட்டும் பேர் மேரேஜ் பண்ணிட்டு ஒன்றாவே இருக்கலாம்ல 24 வயசு ஆகணும் இப்படியே இருக்கலாம்ல சொல்லி ஜங்க் தான் ஜிம்மை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு உங்க கூட இருக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இந்த ஹாப்பினஸ் இன்னும் நான் கொஞ்சம் லென்த்தாக போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் பேசாமல் நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கோ வீட்டுக்கு வா சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே கொஞ்சம் டைம் போட்டு நான் பேசுகிறேன் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறேன். சரி ஓகே அப்புறம் மீட்டிங் போக வா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. பேசாமல் நீ என் கூட மீட்டிங் ரூம் போறியா கேட்குறாங்க. எதுக்கு நான் தான் உட்காருவேன் நீங்கள் உங்கள் ஹேண்ட் வச்சுருக்கா சும்மா இல்லாமல் என்னை அங்கே டச் பண்ணுவீங்க சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. டே என்னோடய ஒய்ஃபை டச் பண்ணுறது தப்பா சொல்கிறாங்க. அது மீட்டிங் ரூமில் நீங்கள் ஒரு சிஇஓ நான் வந்து உங்களோட ஒரு ஸ்டாஃப் அவ்வளோதான் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. பரவாயில்லையே என்னோடய ஒய்ஃபு சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களே சொல்கிறாங்க. பின்னா சொல்கிறாங்க. சரி ஓகே என் ஹஸ்பண்டை பற்றி யாரும் தப்பாக பேசக்கூடாது சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. அதுவும் நமக்கு இன்னும் மேரேஜ் கூட ஆகலை. இங்கே அந்த மாதிரி பண்ணால் யாராவது ஒரு மாதிரி பேசுவாங்களா சொல்கிறாங்க. அச்சோ உன்னை நினைக்கவே ரொம்ப ப்ரௌடாக இருக்கே சொல்லி ஜங்க் தான் ஒரு ஜிம்மில் 6 கிஸ் பண்ணுறாங்க. உன்னை அப்படியே வெயிட் பண்ணி சாப்பிடணும் பாருக்கு சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் என்ன ஃபுட்டாக அப்படி கேட்குறாங்க. ஃபுட் இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் என்னோட ஃபுல் லவ் அப்படி சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கு. சரி போங்க போயிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணுங்க போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே போவா போங்க சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கி ஈவினிங் கேண்டீனில் டின்னர் போகலாமா சொல்கிறாங்க. கேண்டீனில் டின்னர் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஓகே தானே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஓகே சார் ஜங்கும் அப்படியே கிஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. இங்கே ஜிம்மி ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மில் அவர் எப்படி போகிறாங்க. என்னடா லைஃப் எப்படி போக சொல்கிறாங்க. ஏதோ நீங்கள் 2 பேரும் பார்த்து 10 வருஷம் ஆனதுக்கப்புறம் கேட்குற மாதிரி கேட்குறீங்க சொல்கிறாங்க. இல்லை நீ பக்கத்து தான் இருக்குது ஆனால் ஏதோ உன்னை பார்க்குறதே அதிசயமாக இருக்குது சொல்கிறாங்க. ஏன்னா பாதி நேரம் சார் அந்த கேபினில் தான் இருக்கீங்க சொல்கிறாங்க. ஏன் கொஞ்சம் அப்படி பேசுகிறா சொல்கிறாங்க. அவனுக்கு உண்மையாக ஹாப்பியாக தான் இருக்குது. நீ ஹாப்பியாக இருக்க ஜிம்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்க ஜம்காக இருக்காங்களே அவங்க எனக்கு லவ் எல்லாமே கேர் எல்லாமே அதிகமாக கொடுக்குறாங்க. சம்டைம்ஸ் என்னை பேபி மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் என்னை ரொம்ப டீஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தாண்டா இருக்கணும். ஜஸ்ட் ஒரு பாய் ஃப்ரெண்ட் அப்படி மட்டும் இருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும். சம்டைம்ஸ் வந்து ஒரு கம்ஃபர்ட் சோனா சம்டைம்ஸ் வந்து ஒரு சோல்மேட்டாக எல்லாமும் கலந்துருக்கணும். ஒரு அப்பா அம்மா மாதிரி இருக்கணும். சில டைமில்
எல்லா அம்மாவும் இருந்தாங்கன்னா அந்த லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. அப்படியாகவும் சொல்கிறாங்க. எனக்கு இப்போவும் சொல்கிறாங்க, இப்போவும் உனக்கு அந்த அன்எக்ஸ்பெக்டட் நைட்டு தான் ஞாபகம் தான் சொல்கிறாங்க. இல்லை அந்த நைட்டு தான் ஞாபகம் வரும். உண்மையாகவே அந்த லுக்காஸால் தான் எனக்கு இப்படி ஒரு லைஃப் கிடச்சிருக்கு சொல்கிறாங்க. இப்படி பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. டேய் இவ்வளோ நாள் அவர் உனக்கு கிடச்சிருப்பாரா சொல்கிறாங்க. என்ன அது கொஞ்சம் டைம் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆனாலும் என்னென்னா அந்த கிசை மறக்க முடியல சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன நினைச்சுன்னு பார்க்குறாங்க, எவ்வளோ ஷை ஆகிற நீ அழகாக இருக்கடா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி இருக்குது பார்க்குறதுக்கு. சரி ஓகே ஒர்க்கை பார்க்கலாம் சொல்கிறாங்க. அதானே ஒர்க்னு வந்தால் கரெக்டாக இருப்பே சொல்கிறாங்க. பின்ன நமக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணால் தானே கம்பெனியில் டெவலப் ஆகும் சொல்கிறாங்க. ஓ ஹஸ்பண்டோட கம்பெனி டெவலப் ஆகணுமா சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஓச்சி சரி இவங்க 2 பேரும் க்யூட்டாக பேசிட்டு இருக்காங்க. ஜிம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜங்க ஒரு மீட்டிங்கில் இருக்காரு. இதோட ஹாப்பி எண்டிங் முடிச்சிடலாம். ஓகேவா, எனக்கு இதுக்கு மேலே சொல்ல வரல. அது மேலே போனாலும் ரிப்போர்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேவா, அதனால் இதில் போதும் முடிச்சிடலாம். ஓகேவா, உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பை, டேக் கேர் எவ்ரிவன்.